praise your name. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரே, உயிரோடு இருக்கிறவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்களை அதிசயமாய் நடத்துகிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. பாடுவோம் முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னத அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவர். ஓ உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. பாடுங்க, உன்னதமானவர், உன்னத ஹல்லேலூயா, என் உறைவிடம் நீர். ஒரு விசை கூட, உன்னதமானவரே, உன்னத எங்கள் உறைவிடமே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, உன்னத தகப்பனே, என் உறைவிடம் நே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ஆமென். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்க ஆமென், க்ளோரி, வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில். பாடுவோம், உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னத
இயேசுவே பாடுக ஒரு விசை கூட. உன்னதமானவரே, உன்னத நல்லவரே, நல்லவரே, நல்லவரே. லோரபலஷலதரோ ரேமாம உன்னதமானவரே, உன்னத எங்கள் தேவனே, என் உறைவிட நே உயர்த்துகி வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. நாடி தேடி வரும் மனிதர்கள், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒரு நாளும் கைவிடுவ. ஆராதிக்கலாம். உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, நன்றியோடு உயர்த்துகிறோம். நீ நல்லவர். ஓ உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க. பாடுக பார்க்கல, இந்த வார்த்தையை சொல்லி பாடுவோம். எழும் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவாரா. ஆமென். எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரி கை ஓங்க. ஆமென், ஆமென். சொல்லுங்க. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிட இயேசுவே. உன்னத க்ளோரபலஷகதராமலதுரோ ரேமாமா. பாடுவோம். உன்னதமானவரே, உன்னதமானவர் மகிமைப்படுவீராக. என் உறைவிடமே உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோ, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ. ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஒரே சத்தமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு. பாடுக பார்க்கல. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory மலதுரோ. சொல்லுங்க. ஆராதிக்கிறோம் உம்மை இயேசுவே. நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே நன்றி. ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனோ. ஆமென்.
மாட்சிமையும் துதியும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். எல்லா மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும். பாடுவோம், ஆராதிக்கிறோம் உம்மை. Glory Father, நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே, நீரே எங்களை தெரிந்தெடுத்தவர். ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, glory கமதரா. சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ. பாடுங்க பாருங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். சகலமும் படைத்தவரே, ஆமென் ஆமென். மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கிறோம் உம்மை, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு நேசித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்க வந்திருக்கிறோம்பா. ஹல்லேலூயா, க்ளோரா பலதுரோ ரேமமா மலதரா. ஆமென். மகனாக தெரிந்து கொண்டீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்து. சொல்லுங்க, மகனாக மகனாக. ஆமென். ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே, ராஜாக்களும். ஆமென் 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 ஆமென். பாடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம் உம்மை, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு இயேசுவே, உம்மை உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை glory 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 glory. நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் மகிமைப்படுகிற ஆராதனை இந்த மாலை நேரத்தில் எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோட கிருபையாய் நம்மை தேவ சமூகத்திலே கொண்டு வந்தவர். அவர் நம் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் விரும்புகிற ஆராதனை நம்மளிருந்து வெளிப்படுவதாக. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு, தேவனே உம்முடைய நாம மகிமைக்காய், உம்முடைய நாம பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. நீர் விரும்புகிற ஆராதனை எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக. நீர் உயர்ந்திருப்பீராக. ஆராதிக்கும் போது தேவ மகிமை, ஆராதிக்கும் போது தெய்வ பிரசனம், ஆராதிக்கும் போது தேவ விடுதலை, ஆராதிக்கும் போது தேவனுடைய நடத்துதல், ஆராதிக்கும் போது தேவனுடைய நிறைவை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கிருபை செய்வீராக. நன்றியுள்ள இருதயத்தோடு மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் எவ்வளவு வேணும் பெருகணும், நாங்க எவ்வளவு வேணும் சிறுகணும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு வாழ்த்துகிறோம். நீ நல்லவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள்
செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும். எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் இந்த மாலை நேரத்திலே உம்மை ஆராதிக்கும்படி தேவரீர் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்த மேலான தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் எங்கள் நடுவிலே நீர் வந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. எங்கள் துதியிலே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவர், நீர் விரும்புகிற ஆராதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒருமுகப்படுத்தும். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் தடையில்லாமல் கர்த்தர் கொண்டு வாரும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். தடைகளை மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்துங்க. ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு மகிமையாக இருக்கட்டும். ஆண்டவரை, வார்த்தையின் மூலமாக இடைபடும், எங்களை உருவாக்கும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர், உம்முடைய சித்தத்தை கர்த்தர் பூர்ணமாய் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். வந்தது போல யாரும் திரும்பாதபடிக்கு நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 16வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதம் கொண்டு வந்த தேவ பிள்ளைகள் வேதத்தை எடுத்து கவனியுங்கள். ஆமென். வேதம் இல்லாதவர்கள் நீங்கள் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 16வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாகிறாமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகள் நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. 5, 6, 7, 8 வசனங்களை ஒரு விசை கூட நாம் வாசிக்கலாம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு துதி ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கிருபையாய். இந்த ஆண்டிலே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் சரியா ஒரு வாரம் தான் இருக்கிறது புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க. ஆமென். கடைசி சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமையில் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் இம்மட்டும் சுகபலத்தோடு நம்மை காத்து நடத்தி வருகிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமென். சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட பாக்கியம் பெற்றவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆமென். பூமியில் உள்ளவர்களை பொறுத்தவரை நேர்த்தியான இடம் என்று சொல்வதற்கு பல காரியங்கள் இருக்கு. படிப்பு இருக்குது, உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு எது நேர்த்தியான இடம்னா தேவ சமூகம் மட்டும்தான். ஆமென். அதனால தான் தாவீதுக்கு இந்த ஆமென் அடைக்கலம் குருவிகள் எல்லாம் பார்க்கும்போது, தகைவெல்லாம் குருவியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாம இல்லை. எப்போவுமே அது உங்களுடைய சமூகத்தில் அல்லவோ இருக்கிற உங்கள் ஆலயத்திலே தங்கி இருக்குது. அதுதான் நேர்த்தியான இடம். இந்த பூமியில் நான் எவ்வளோ சம்பாதித்தும் எவ்வளோ படித்தும் எவ்வளோ அந்தஸ்தை பெற்றாலும் அவருடைய சமூகத்தில் எனக்கு இடம் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
ஆமென். எனக்கு அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, உண்மைதான். ஆனால் எனக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை நமக்கு தந்து ஆமென் அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்து ஜீவனின் பாதையில நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம். ஆமென். இந்த பாக்கியத்தை நாம் தேடி பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, நாம் அவரால் தேடி பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அவர் தேடி என்னை பெற்றிருக்கிறார். ஆமென். அந்த விதம் ஒன்று பேதுரு 2வது அதிகாரம் கடைசி சொல்ல, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ ஆமென் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணிப்பா இருக்கிற நல்ல மெய்ப்பனிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவரால் திருப்பப்பட்டவங்க மட்டும் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆமென் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாடுக பார்க்கலாம். நன்றி பலிகள் ஆமென் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. எத்தனை பேர் அவர் ஆலயத்துல அவர் செய்த நன்மையை பாடுபடிய வந்திருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துல வந்துட்டாலே, துதிக்க வந்துட்டாலே ஆமென் அவர் செய்த நன்மைகள் நினைத்த, அவர் செய்த மிகப்பெரிய நன்மை என்னன்னா ஆமென் நம்மை மறவாமல் நினைத்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பையும் ஆமென் உன்னிடத்திலே கர்த்தர் தயவையும் பாராட்டி இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லிவிட்டு இப்படி சொல்லப்படுகிறது, ஆமென் இந்த தயவில் நீ நிலைத்திருப்பாயானால் நிலைத்திருக்கணும்னா அந்த தயவை தினமும் நினைக்கணும், ருசிக்கணும். ஆமென். தயவை மறக்கிறவன் நிலைத்திருக்க மாட்டான், தயவை நினைக்கிறவன் என்றென்று நிலைத்திருக்க கிருபை செய்வார். ஆமென். சேர்ந்து கர்த்தரை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கையை தட்டி ஆமென். எளிதான ராகம் தான், ஈஸியான பாடல், சேர்ந்து பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற. பாடுக பார்க்கல. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை. சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. பாடுவ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. ஆமே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தீர், மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை
ஜீவனிப்பா. சந்தோஷத்தோடு கையை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. சத்தம் உயரட்டும். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஆமே. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது, வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே ஆமே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. என்னை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை. எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும்? தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. என்னை மறவா அவர் கிருபை எண்ணியே. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் ஹல்லேலூயா உம்மை சொல்லுங்க. நன்றி பலிகள் ஆலயம் கூடி வந்தோ. உம்மை துதிக்கும்படியா வந்திருக்கிறப்பா. துதி பலிகள் நாங்கள் உம்மை சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. ஒரு விஷயம் கூட. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி. சபை சத்தம் கேட்கட்டும். கர்த்தர் செய்த ஆமென் நன்றி. ஓ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. அப்படி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ சேர்ந்து பாடலாமா? ஆராதனை ஹல்லேலூயா glory மலதரா. ஆராதனை உமக்கே ஆராதர். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள். நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு சொல்லுங்க. ராஜா நீ செய்த
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே. ஆராதனை ஆராதனை, glory glory glory, அரபமமலதுரோ, மகிமையே மகிமையே, நன்றி ராஜா, ஆராதனை உமக்கே. ஹalleluya ஹalleluya. ஒரு விஷயம் கூட சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை. எங்களை மறவாமல் நினைப்பவரே, என்றென்றும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே, நன்றி ராஜா நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆரா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோட அவர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துக பார்க்கலாம், நன்றி செலுத்துக பார்க்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நன்மை செய்தவர், ஆமென். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு உதவி செய்தவர், என் தெய்வத்தை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. glory 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 glory. ரகலமோ ஷலதரியாந்தரே, நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya ஹalleluya. நேர்த்தியான இடத்தில் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தி, எனக்கு தேவையானவைகளை எல்லாம் எனக்காய் செய்து கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. என்னை அற்புதமாய் நடத்துகிறவர், என்னை பாதுகாத்து நடத்துகிறவர், என்னை மறவாமல் நடத்துகிறவர். ஹalleluya ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றவரே, ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இதுவரை என்னை ஒரு நாள் கூட அவர் மறந்தது கிடையாது. ஹalleluya. ஒரு நாள் கூட அவர் மறந்தது கிடையாது. மறக்கும்படியான செயல்கள் என் வாழ்க்கையிலே அதிகம் வெளிப்பட்டது. அவர் என்னை மறந்து போகத்தக்கதான செயல்கள் என் வாழ்க்கையில் வெளிப்படவே இல்லைன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். அநேக செயல்கள் தேவன் என்னை மறக்கும்படியான செயல்களை தான் நான் செய்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரை என்னை மறக்காம நடத்திட்டு இருக்கிறார். ஹalleluya. அவருடைய நடத்துதலை, அவர் பாராட்டுற அன்பை எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ விவரிச்சாலும் அது சொல்லி முடிக்க முடியாது. ஆமென் ஆமென். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நடத்துற பாதை என்பது, ஆமென், தனியா பேச விட்டா தெரியும். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, உங்களை கர்த்தர் நடத்துற பாதை என்பது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? மகிமையா நடத்திட்டு இருக்கிறார், மகிமையா நடத்திட்டு இருக்கிறார். அவர் என்னை நினைவு கூறுகிறது எனக்கு பெருசு, அவர் என்னை மறக்காம இருக்கிறது எனக்கு பெருசு. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, ஆமென். மறவாமல் தினமும் என்னை, நீ செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. சொல்லுங்க. நீ செய்த நன்மைகள் ஏராளமே. தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை என்று. ஹalleluya. மறவா ஷலரகபத ரேமலதரோ, மறக்கப்படுவதில் வாக்குரைத்தி, உரைத்ததை செய்கிறவர். மறவாமல் நீ கலங்கின நேரங்களில் கை தூக்கி நீ தவித்திட்ட நேரங்களில்
தாங்கி நடத்தி நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கலங்கின நேரங்களில் கை தூக்கி நீ, தவித்திட்ட நேரங்களில் தாங்கி நடத்தி, உடைந்திட்ட நேரங்களில் உருவாக்கி நீ, சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீ, உடைந்திட்ட நேரங்களில் உருவாக்கி நீ, சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீ. தினம் தினம் நன்றி சொல்கிறே, நினைத்து தினம் நன்றி சொல்கிறே. இந்த வார்த்தை சொல்லுங்க, தினம் தினம் நன்றி சொல்கிறே, தினம் தினம் நன்றி சொல்கிறே. நினைத்து தினம் நன்றி சொல்கிறே. மறக்கப்படுவதில்லை என்று வா, என்னை மறவாமல் தினமும் என்னை. எத்தனை பேர் ருசிச்சு சொல்லுங்க பார்க்கல, மறக்கப்படுவதில்லை. அவர் எனக்கு வாக்கு தந்தவர் மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில் இருந்தவர். மறவாமல் தினமும் என்னை. ஓ உலகமே எனக்கு எதிரா, எழுந்த போது எனக்காக என் முன்னே நின்றவரே. உலகமே எனக்கு கல்லெறிய ஒரு கூட்டமே நிற்கும் போது அவர் எனக்காக நின்ற ஒரே ஒருவர், அவர் ஒருத்தர் தான். அவர் நின்றதினாலே ஆவே. தினம் முந்தன் கிருபைக்குள்ளா மறைத்து வைத்து, எதிர்த்தவர் முன்பாக உயர்த்தினீரே. தினம் முந்தன் கிருபைக்குள்ளா மறைத்து வைத்து, எதிர்த்தவர் முன்பாக உயர்த்தினீரே. தினம் தினம் நன்றி சொல்கிறேன். ஓ நினைத்து தினம் சொல்லுங்க, இருதயத்தில் இந்த வார்த்தை எழும்பி சொல்லட்டும். தினம் தினம் ஹல்லேலூயா. நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரை. மறவாமல் தினமும் என்னை. ஹல்லேலூயா. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீர. ஹல்லேலூயா. ரேமலகதரா. ரெண்டு கரத்தை உயர்த்தி, நீர் செய்த நன்மைகள் ஏராளமே. தினம் தினம் நினைத்து உள்ள நீர் செய்த நன்மைகள் glory மலதுரோ. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீர். என்னை மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீர். மறக்கப்படுவதில்லையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் உண்மையா சொல்ல முடியும், என் பாதையில் என் ஆண்டவர் நிற்கிறார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், என் காரியங்கள் நடந்து விட்டது என்று எனக்கு சொல்ல முடியல, ஆனால் என் பாதையில் ஏதோ ஒரு விதமாய் கர்த்தர் என்னை பலப்படுத்தி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். சில சூழ்நிலைகள் இன்னும் எனக்கு மாறவில்லை, உண்மைதான். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சோர்ந்து போகிற நேரத்தில் என்னை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் தளர்ந்து போகிற நேரத்தில் என்னை திடப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். என் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம்.
ஆமென். ஹalleluya. ஆமென். தேவன் நடத்துகிற பாதையில காரியங்கள் நடந்து விட்டதா என்று பார்க்கிறதை விட இந்த பாதையில கர்த்தர் என் கூட நடக்கிறாரான்னு பாருங்க. ஆமென். கர்த்தர் நடக்கிறாரா? ஹalleluya. மரியாள் வீட்டுல வந்த உடனே லாசரு எழுப்பி விட்டு அல்ல, அவர் வந்து செய்யற முதல் காரியம் அவர்களோடு அவரும் கண்ணீர் விட்டார். அவ்வளவுதான். ஆமென். வந்தது என் காரியம் நடந்துச்சான்னு கேட்டா தெரியல, ஆனா நான் கண்ணீர் விடுற இடத்துல அவரும் கண்ணீர் விடுகிறார். நான் சோர்ந்து போகும்போது எனக்கு பலனாய் அவர் நிற்கிறார். நான் தளர்ந்து போகும்போது வார்த்தை கொண்டு என்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவைகள் நடக்கிறது உண்டானால் இதன் முடிவிலே ஒரு மகிமையை கர்த்தர் நிச்சயம் காணப்படுவார். இதன் முடிவிலே கர்த்தர் சிலதை எனக்கு காணப்படுவார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேல். ஆமென். உன்னை சொல்லுங்க. எப்ராஹிமே, எப்ராஹிமே உன்னை எப்படி, ஓ இஸ்ரவேல். ஹalleluya. ஆமென். அப்சலோம் துரத்தி கொண்டிருக்கும் போது தாவீது பாடுகிற பாடல் தான் சங்கீதம் 3. அதில் அப்சலோமை கதை முடித்தது வைத்தல்ல அவன் பாடுகிறது. பாதை ஓடிட்டுதான் இருக்கிறார். சில ஓட்டங்களை ஓட வச்சுதான் இருக்கிறார். என் ஓட்டம் ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்லல, இந்த கஷ்டம் ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்லல, ஓடிட்டு தான் இருக்கிற. ஆனா அந்த பாதையில் அவர் எப்படி இருக்கிறார்னு தாவீது சொல்றாருன்னா, எனக்கு கேடகமும் மகிமையும் என் பலனுமா இருக்கிறார். ரிசல்ட் என்னப்பா? என் தலையை அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். என் தலை அழிந்து போகாது, என் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். ஆமென். எனவே நான் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். தேவரீர் நீர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. ஆமென். என் பாதையில் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லலைங்க, ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் பாதையில் அவர் இருக்கிறார். எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை சரியாய் கர்த்தர் நடத்துகிறார் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ செய்த நன்மைகள் ஏராளமே, ஓ தினம் தினம் ஓமை துதிக்குதே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ள உம்மை துதிக்க மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை என்று. ஹalleluya. மறவாமல் இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை மறந்து போக மாட்டார், மறக்கப்படுவதில்லை. யோபு சொல்ற, நான் போகும் வழியை அவர் அறிவார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. இதை அனுபவித்தவன் தான் 14வது வசனத்தில் சொல்ற 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென். இந்த பாதையில சில காரியங்களை நீ காண்பா என்பதின் அடையாளம் என்ன? ஒரே அடையாளம், இந்த பாதையில என் கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பாதையில் அப்படி உனக்கு என்ன நடந்து? ஒன்றும் நடக்கல. இன்னும் நான் ஓடிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் சில பாதையில கடினமாய் நடந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பாதையில் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய ரிசல்ட் ஒரு நாள் உண்டு. அன்று என் வாய்கள் துதிக்கும், என் கண்கள் குளிரும், கர்த்தருடைய மகிமையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. ஆமென். எனவேதான் சங்கீதக்காரர் 13 சொல், கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். ஆமென். 13 சங்கீதத்தை படிச்சீங்கன்னா தெரியும், கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். என்ன தாவீதே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார்? 1வது வசனத்தில் சொல்றார், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு, இதெல்லாம் நன்மையாங்க, எதுவரைக்கும் மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் போது முகத்தை மறைப்பீர். 2வது வசனத்தில் சொல்ல, என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவார். 3வது வசனம் சொல்லுங்க, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்.
4வது வசனம், அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கழிவுறாதபடிக்கும் இப்படி செய்தருளும் என்று சொல்லிவிட்டுதான் 5:6 சொல்ல, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருப்பேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும். 6வது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடும். ரிசல்ட் ஒண்ணுதான், எனக்கு இது நன்மையாக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நன்மையாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அவர் செய்த நன்மைகள், அவர் பாராட்டின கிருபைகள், எவ்வளவாய் நமக்கு அன்பு செய்திருக்கிறார், எவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறார். நன்றி ராஜா, 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 நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, சத்தம் உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. ஆமென். பாதல கர்த்தர் கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே அவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடப்பிக்கிறார். அவர் சகலவற்றையும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவர் நன்றியோட பாடி மகிமைப்படுத்துவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். அவன் உற்சாகத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி. ஆராதிப்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன் தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி. ஒரே சத்தமாய் நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையா ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையா, ஆமென், கிருபையா ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை நன்மைகள். லோரமலதுரோ, இருதை நன்றியால நிரம்பட்டோ, இருதை நன்றியால நிரம்பட்டோ. சொல்லுவோம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல், பலவீனன் என்று தள்ளிவிடாமல், பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல், பலத்தால், ஆமென், பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி. சந்தோஷத்தோடு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. ஆமென். எனக்காக மரித்தீர்,
எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தி எனக்காய் எல்லாம் எனக்காக செய்தவரே, எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தீர் எனக்காய், ஆமே எனக்காய் மீண்டும் வருவி. எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. க்ளோரி லகரவ ஷலதரியாதரே. சொல்லுவோம். கரங்களை பிடித்து கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம், ஆமே காலமெல்லாம் காத்தி, எத்தனை நன்மைகள். ஹல்லேலூயா, glory glory. சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு சொல்லுவோம். நீர் செய்த அதிசயம், நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீங்க செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி சந்தோஷத்தோடு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. க்ளோரி 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 க்ளோரி. ஒவ்வொரு இருதயத்திலிருந்து இந்த சத்தம் எழுப்புவதாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி 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 ராஜா, நன்றி 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 நன்றி. நல்ல கைகளை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு மகிமையா. க்ளோரி பாபா ஷதுரோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவீனன் என்று என்னை தள்ளாமல், ஆண்டவரே உபயோகமற்றவன் என்று சொல்லி என்னை விட்டு விடாமல், உம்முடைய கரம் பட்டதினாலே இன்று உபயோகமாய் நின்று கொண்டிருக்கிறோம், பலமுள்ளவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர், நீர் எவ்வளவு மாறாத தெய்வனப்பா, உண்மையுள்ள தெய்வமப்பா. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த பிறகு நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதினால் எங்களை தெரிந்தெடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். Gloria bala shakada rigada riadara rima mama mama maladoro. அவர் நல்லவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு ஆண்டவரே, விவரிக்க முடியாதப்பா. எத்தனை பேர் வாழ்க்கையில ருசித்து சொல்ல முடியுது? ராத்திரி நேரத்தில் அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அற்பமாய் கிடந்த என் வாழ்க்கை, என் வாழ்க்கை பார்த்தாலே நல்லதாய் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை பார்த்தாலே கரம் வைத்து தொடுவதற்கு தக்கதா எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த என்னை இன்னைக்கு கர்த்தர் மகிமையா நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமையாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமையாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமையாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையினால் என்னை முடிசூட்டி தம்முடையவன் என்பதின் அடையாளமா என்னை இன்னைக்கு கர்த்தர் மகிமையாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தூளில் இருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா, அல்லேலூயா. தூள்
தூளிலிருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தே. அல்லேலூயா. ஆமென். அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, தேவன் இன்னைக்கு உங்களை வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. ஆமென். இன்னைக்கு எல்லாமே கிருபையாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். திக்கற்றவர்களா யாருமே இந்த இடத்துல இல்லை என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இதுவரை யாரையும் அனாதையா விடலன்னு நான் நம்புறேன். ஆமென். அவர் யாரையும் இதுவரை விட்டு கொடுக்கலன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை மகா பெரிய பாக்கியமாய் கருதுகிறீர்கள்? என் வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது இந்த ஸ்தானத்தில் நிற்பதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. செத்த நாயை போல இருந்த என் நீருடைய கண்களில் பாராட்டின தயவு என்பது, நீர் பாராட்டின தயவு என்பது பெரியதப்பா. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றே, நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். காலை ஆமென். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, உம் தயவை காண செய்தீரே. தூளில் இருந்து உயர்த்தி தூக்கி என்னை நிறுத்தினீர். ஆண்டவரே, என்னை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஆமென். துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. அல்லே. நிந்தை சொற்கள் நிந்தை சொற்கள் நீ உம் இரக்கத்தை ஆமென். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா. பாடுக. நிந்தை சொற்கள் நிந்தை சொற்கள். ஹalleluya. லோரபல சந்தரா. நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா. கரத்தை உயர்த்தி சொல்லும். நித்தியரே நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே. நித்தியரே நீதியா நீதியா நிறைந்தவரே. தூளில் இருந்து தூளிலிருந்து தூளிலிருந்து ஓ தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து. ஹalleluya ஹalleluya. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி நன்றி.
எபினேச நீர்தானே, எபினேச நீர்தானேயா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானேயா, எனக்கு இதுவரை உதவி நீரே. எல்ரோய், 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய், எல்ரோய். ஆவியானவரே, அப்பா பிதாவே, நீர் எத்தனை நல்லவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. Glory, Remalagare, Sharagabama Madara, Rele Rekedere, Glory Maladara, Nandi, 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 Hallelujah, Yeshuve நன்றி. ஹalleluya, ரகபகதரா ரேமலகத. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை தேங்க்யூன்னு சொல்லுங்கப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இருதயத்திலிருந்து அந்த சத்தம் உயரட்டும். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் எனக்கு செய்தவைகள், நீர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறவைகள், நீர் எனக்கு செய்ய போகிறவைகள் மகிமையானதே, நன்மை கேதுவானதே. நன்றி 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 ராஜா. ஓ ரிமா மாமா மாமா ஷகதரதரா ரிமா மலதரோ. நன்றி நன்றி நன்றி. இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவர் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார், மரண பரியந்த நம்மை நடத்துவார். இதுவரை ஏந்தினேன், சுமந்தை தப்புவித்தேன், இனியும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறவர். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய கரம் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஹalleluya. நான் நம்பி இருக்கிறபடியா நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கடைசி 2 கரத்தை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுவோம். நன்றி 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 ஐயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னையே நினைச்சு நடத்துறீங்க ஆண்டவரே. என் மேல் நினைவா இருக்கிறவரே, சொல்லுவோம் நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி. ஆமே, நன்றி 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 ஐயா. ஒரு விஷயம் கூட நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒரு விஷயம் கூட எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த சனிக்கிழமையும் துதி ஆராதனை உண்டு, வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தின் கடைசி சனிக்கிழமையாக இருக்கிறது. எனவே நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளைக்கு வழக்கம் போல 2 ஆராதனைகளும் உண்டு. கிறிஸ்மஸ் ஆராதனையாக நடைபெறும். 25ஆம் தேதி இந்த ஆராதனை நம்முடைய சபையில் இருக்காது. எனவே நாளைக்கு ஆராதனையிலும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையாய் நம்மை நடத்துகிற தேவனுக்கு ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya.
கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி நேரத்திலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஆமென் தியானிக்கும்படி கிருபை செய்தார். யோவான் 6வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். இந்த வார்த்தை எல்லாரும் நன்றாய் கவனிக்கணும். கடந்த நாட்களிலே கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 38வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். சொல்லிவிட்டு தான் 39 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே, அதாவது அவர் என்னிடத்தில் என்ன நம்பி கொடுத்தாரோ கடைசி நாளிலும் அதை நான் பத்திரமாய் பாதுகாத்து நிறுத்துவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் பேசும்படி இந்த வார்த்தையை கடந்த வாரத்தில் ஆண்டவர் இதை தியானிக்க வைத்தார். இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று ஜெபிக்கும் போது இதே வார்த்தை கர்த்தர் ஆமென் நினைப்பூட்டினார். எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். ஆமென். இந்த பூமியிலே எனக்கு என் வாழ்க்கையின் முடிவிலே என்னை குறித்து சொல்லப்பட வேண்டிய மிகப்பெரிய சாட்சி இதுவாக தான் இருக்கும். ஆமென். இந்த பூமியில எனக்கு கிடைத்தது என்றல்ல, பிதா எனக்கு தந்ததுல அவர் என்ன பர்பஸுக்கு, என்ன சித்தப்படி, என்ன நோக்கத்தின்படி என்னை தெரிந்தெடுத்து, என்னை அழைத்து, என்னை ரட்சித்து, என்னை அபிஷேகித்து, என்னை சில பாதையிலே கர்த்தர் நடத்துகிறாரோ, ஆமென். இயேசு சொல்லுகிறார், எனக்கு தந்த ஒன்றையும் நான் இழந்து போகல. ஆமென். ஒன்றையும் இழந்து போகல. இங்க இருக்கிற எல்லார் வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை எல்லாருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார், அதுதான் அவர் தந்த ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நாம் தேடி பெற்றுக்கொண்டதல்ல, இது நம்மை தேடி நமக்கு கிடைக்கப்பட்ட பரிசு, இது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தேடி வந்து தந்திருக்கிறார், தேடி வந்து தந்திருக்கிறார். இந்த பூமியில இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கோடிக்கணக்கு இருக்கிறார்கள். ஆமென். இன்னும் எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஏரியால இன்னும் ஒரு சபை கூட இல்லாத நிலைமை. இயேசுனா யாருன்னு கூட தெரியாத ஜனங்கள் எங்கேயோ அல்ல, நம்முடைய தேசத்துல, நம்முடைய தமிழ்நாட்டில் கூட இருக்கிறார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறது நடுவில் எங்கேயோ இருந்த என்னை பார்க்கறதுக்கு அழகும் கிடையாது, என்னை பார்க்கும் விதமா எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை. ஆனாலும் அந்த கண்கள் என்னை பார்த்து, நான் இருக்கிற இடத்துல என்னை தேடி வந்து, என்னை கரம் பிடித்து, என்னை தூக்கி எடுத்து, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு நம்பி தந்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். இரத்தத்தில் கிடந்த நம்மை, எசேக்கியேல் 16 அப்படிதான் சொல்லப்படுகிறது, இரத்தத்தில் கிடந்த நம்மை, ஆமென், விசாரிப்பாரற்ற சீயோனாய் கிடந்த நம்மை, யாருக்கு வேண்டாதவனாய் கிடந்த நம்மை, உபயோகமற்றவனாய் கிடந்த நம்மை, கெட்டு போன மண்ணாய் கிடந்த நம்மை தான் ஹல்லேலூயா வந்து பார்த்த கரங்கள் எல்லாம் கை வைக்கிறதுக்கு பதிலா கால்கள் தான் அதிகம் நம்ம மேல வச்சுதுங்க. ஆமென். அதுவரை வந்து மண்ணாய் கிடந்த என்ன இதுவரை பார்த்த கண்கள் எல்லாமே கை வைக்கிறதுக்கு பதிலாக அநேக நேரத்தில் கால்கள் தான் வைத்து மிதித்தது. ஆனா ஒரே ஒருத்தர் தான் பார்த்துட்டு கால் வைக்காம கையை வச்சு தூக்கி எடுத்தார். அந்த கரம் தூக்கினதுனால இன்று ஒரு பாத்திரமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் கரங்களை தட்டி ஆமென். அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, யார் பார்க்க கூடாது அவர் தான் என்னை பார்த்தார், யார் தூக்கக்கூடாது அவர் தான் என்னை தூக்கினார், ஆமா, யார் நடத்தக்கூடாது அவர் தான் இன்னைக்கு என்னை நடத்திட்டு இருக்கிறார் சொல்றவங்க. ஆமா, உண்மையிலே என்னை தூக்கி எறிய வேண்டியது ஆள் யார் தெரியுமா? என்னை ரட்சித்த ஆண்டவர் தான். ஆமா, மண்ணா கிடக்கும் போது என்னை வந்து பார்த்த கண்கள் எல்லாம் என் மேல கையை வச்சு தூக்கிறதுக்கு பதிலாக அதிகம் அவங்க கால்கள் தான் என் மேல பட்டுச்சு. நான் ஒரே ஒருத்தர் தான் வந்து பார்த்தேன். ஹல்லேலூயா. கையில் எடுத்து என்னை உருவாக்கி, ஆமென், இன்னைக்கு ஏதோ ஒரு பாத்திரமா, ஆமென், உபயோகமான பாத்திரமாய்
உடைந்து போக வேண்டிய வாழ்க்கைய இன்னைக்கு உடையாம அவர் தான் காத்துட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. என்னை உருவாக்கி அழகு பார்க்கிறவர். ஆமென். அவர் எனக்கு இதெல்லாம் செய்து இந்த ரட்சிப்பை தந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அது கடைசி வரை காத்து கொள்ள வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய டியூட்டி, ஒரு அசைன்மெண்ட். அவர் வரும்போது இதை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த கடைசி நாட்களிலே இதை பறித்து போடும்படியாய் சத்துரு பல விதத்தில் இன்னைக்கு சபைகளிலும் சரி, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பல விதத்தில் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பல விதத்தில் இன்னைக்கு உள் நுழைந்து இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, அநேக குடும்பத்தில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஒரு காலத்தில் குடும்பமா இருந்து ஆராதித்த இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இன்னைக்கு ஆமென் அந்த சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் சொல்ற சாட்சி, அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் ஆமென். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்மிலும் அநேக நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நாம் தேவனுக்காய் நின்ற அனுபவத்திலும் இன்னைக்கு நாம நிக்கிற அனுபவம் பலதும் குறைவாக தாங்க இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நான் ஒத்துக்கொள்றேன். அவர் என்னை ரட்சித்த ஆரம்பத்தில் நான் காட்டின வேகத்தை விட இன்னைக்கு நான் காட்டுற வேகம் குறைவுதான். அவர் என்னை ரட்சித்த ஆரம்பத்தில் நான் அவரை ஆராதித்த ஆராதனை விட இன்னைக்கு நான் ஆராதிக்கிறது குறைவுதான். அவர் என்னை ரட்சித்த ஆரம்பத்தில் நான் ஜெபித்த ஜெபங்களை விட இன்னைக்கு நான் ஜெபிக்கிறது குறைவுதான். அவர் அன்னைக்கு ரட்சிக்கும் போது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ரட்சித்த பிறகு அவர் எனக்கு செய்ததெல்லாம் அதிகம். ஆனால் என்னைக்கு நன்மை பெருகுச்சோ மற்ற காரியங்கள் எல்லாம் என் லைஃப்ல குறைஞ்சிட்டு இருக்குது. இயேசுவின் சாட்சி என்ன தெரியுமா? அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது. அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறதற்கு கூட யாருமே கிடையாது. ஆமென். அப்படி துவங்கின ஆரம்பம், அந்த ஆரம்பம் பிற்பாடு மகிமையாய் மாறுகிறது. கூட்டம் சேருகிறார்கள், திரள் ஜனங்கள் கூட வருகிறார்கள், 12 சீஷர்கள் கூடவே இருக்கிறார்கள். போகிற இடத்தில் எல்லாம் அற்புதம் நடக்கிறது, ஊழியம் பெரிதாய் போய்கொண்டிருக்கிறது. அப்படி வளர்ந்த பிறகும் அவர் சொல்லுகிற சாட்சி, பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றையும் நான் இழந்து போகல. ஆமென். இந்த கடைசி நாட்களிலே அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, எதை காத்து கொள்கிறோமோ இல்லையோ, தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றையும் காத்து வாழ வேண்டியது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். ஒரு எச்சரிப்பான செய்தியை தான் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். வெறுமையா கர்த்தர் எனக்கு இந்த நிலைமையிலேருந்து இவ்வளோ கொண்டு வந்துட்டார், ஓகே ரைட். ஆனால் கர்த்தர் உனக்கு தந்த ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. உன்னை நம்பி கொடுத்த சில மிகப்பெரிய பொக்கிஷங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அவைகள் எப்படி நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவாய் நீ காத்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சாட்சி இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆமென். அவர் வரும்போது கடைசி நாட்களிலே ஆமென் இவைகள் எல்லாம் எனக்கு சாட்சியை எழுப்பி நிற்கும். ஆமென். நம்பி கொடுத்தேன் காத்துக்கொண்டான், நம்பி கொடுத்தேன் காத்துக்கொண்டான். நமக்கு தெரியும் மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுவார். அநேக முறை இதை தியானித்திருக்கிறோம், அநேக முறை படித்திருக்கிறோம். ஆமென். 15வது வசனத்திலிருந்து நீங்க 14ல படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அன்றைய பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது சொல்லிவிட்டு 15வது வசனத்தை வாசியுங்கள். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். எப்படி கொடுக்கிறார் நல்லா கவனிக்கணும். அவன் நான் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன், அவன் இதை வச்சுதான் இப்படி அல்ல, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஆமென். எனக்கு எதை கொடுத்தால் என்னால் பாதுகாக்க முடியுமோ, எவ்வளவு கொடுத்தால் என்னை எனக்கு பாதுகாக்க முடியும் என்பது நான் அறிந்ததை விட ஆண்டவர் அதை நல்லாவே அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் எல்லாரையும் ஒரே பாதையில் நடத்தவில்லை, எனவே தான் எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு ஒரு பாதையில என்னை கர்த்தர் நடத்துறார்னா அவருக்கு என்னை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, அவருக்கு என் வாழ்க்கை குறித்து நல்லாவே தெரியும்.
ஆமென். யோபுவை குறித்து அவருக்கு தெரியும், என்னை குறித்தும் அவருக்கு தெரியும். அதனால தான் யோபுக்கு அனுமதித்த சோதனை அவர் எனக்கு அனுமதிக்கவில்லை. ஆமென். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாய் ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இப்பொழுது பிரயாணப்பட்டு போனது இனி வரமாட்டான் என்பது அடையாளம் அல்ல. இந்த பிரயாணம் என்பது கொஞ்ச நாள். ஒரு நாள் இந்த எஜமான் கொடுத்தவர் திரும்ப வருவார். இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் நம்மை ரட்சித்து சில பாதையில கர்த்தர் நம்மை சில கிருபைகளை தந்து நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். தந்துட்டு அவர் போனது இனி வரமாட்டார்ங்கிறது அடையாளம் அல்ல. நம்முடைய மனவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். நம் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமா, எனக்கு ரட்சிப்பை தந்த என் தேவன் சீக்கிரம் வரப்போகிறான்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாங்கினவன் முதல்ல நீ புரிஞ்சுக்கணும், அறிந்து கொள்ளணும். வாங்கின உனக்கு தெரியணும் அவர் திரும்ப வருவார். ஆமென். வாங்கின எனக்கு உங்களுக்கும் தெரியணும் அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வருவார். வரும்போது நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். 5 தாலந்தை வாங்கினவன் அவர் வருவதற்கு முன்பாக போய் அதை வியாபாரம் செய்து 16வது வசனம் சொல்லுங்க, வேறு 5 தாலந்துகளை. 17வது வசனம் 2 தாலந்தை வாங்கினவனும் வேற 2 தாலந்தை. ஆனா 18வது வசனத்திலே 1 தாலந்தை வாங்கினவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தன் எஜமானுடைய பணத்தை நிலத்தை தோண்டி புதைத்து வைத்தான். 19வது வசனம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இந்த ஒரு சூழ்நிலை இந்த எஜமானால் சந்திக்கப்படப்பட்ட எல்லார் லைஃப்லையும் உண்டு. ஆமென். இந்த எஜமான் கீழே கிருபை பெற்ற எல்லார் வாழ்க்கையிலும் இந்த ஒரு அனுபவம் நிச்சயம் உண்டு. இந்த ஒரு நாளிலிருந்து யாருக்குமே தப்பிக்க முடியாது. யாருக்கு இதை ஸ்கிப் பண்ண முடியாது. யாருக்கு இதை மாற முடியாது. அன்றைக்கு 5 தாலந்து வாங்கினவன் நிற்பான், 2 தாலந்தை வாங்கினவன் நிற்பான், 1 தாலந்தை வாங்கினவன் நிற்பான். இந்த எஜமானால் கிருபையை பெற்ற எல்லாருமே இந்த நாளை சந்தித்து தான் ஆகணும். ஆமென். ஒரு நாள் எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்பார். அப்பொழுதுதான் இயேசு சொன்ன சாட்சி, எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும். இப்பொழுது 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் வந்து சொல்லுகிறான், வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே நீர் என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். 21வது வசனத்தில் சொல்ல, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றால். அதே போல 2 தாலந்தை வைத்திருந்தவனும் போய் கொடுக்கிறான். ஆனால் 1 தாலந்தை வைத்திருந்தவன் போய் சொல்லுகிறான். 24வது வசனம், 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்றான். இது அந்த எஜமானுக்கு சந்தோஷத்தை அல்ல கொடுத்தது, இது அந்த எஜமானுக்கு கோபத்தை உண்டாக்கினது. இதனால் அவன் வாழ்க்கையினுடைய முடிவு நமக்கு தெரியும். அவனுக்கு இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட தாலந்திலே மிக குறைவாய் கொடுக்கப்பட்டவன் இவன் தான். பல நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பில் என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் 5 கொடுத்துருக்கிறார், என்கிட்ட. ஆனா ரொம்ப பாக்கியவான் யாரு தெரியுமா? 5 விட 1 வாங்கினவன். ஏன்னா 5 கொடுத்தவன்ட்டு எத்தனை எதிர்பார்ப்பாரு? அவங்கிட்ட இன்னும் 1 தான் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கிறாரு. நமக்கு பல இந்த 1 வச்சே நமக்கு 2 மாற்ற முடியல. இதில் 5 தந்தாருன்னா எங்கெங்க பார்த்தா மாற்ற முடியும்? அதனால தேவன் தந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சிலருக்கு நிறைய கிருபைகளை கொடுப்பார். அதை பார்த்தோன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். என்ன அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கிருபை கொடுக்குறாரு, எப்பா ரொம்ப கிருபை கொடுக்குறாருன்னா அவன்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கிருபை தரான்னு இது கொஞ்சத்தை கொடுத்தா போதும்.
பல நேரத்தில் நம்ம ஏன் இன்னைக்கு 1-2 மாற்றவே ட்ரை பண்ண மாட்டேங்கிறோன்னா, அடுத்தவன் கையில் இருக்கிற 2-5 தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாம், ஹல்லேலூயா. 5 வாங்கினோட 1 வாங்கினவன் ரொம்ப பாக்கியவான். அவன் கையில் 1 வாங்கினவன சந்தோஷப்பட்டிருக்கணும். எப்பா நல்ல காலம், என்கிட்ட 1 தான், ஒரே ஒரு வேலை தான் கொடுத்துருக்கிறார். ஆமாம். ஆனால் இவன் செய்த காரியத்தை கவனிங்கள். அவன் கொண்டு சும்மா வச்சிருந்தா கூட இந்த எஜமான் திட்டிருப்பாரான்னு தெரியல. அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உமக்கு பயந்து நிலத்தை தோண்டி அதில் புதைத்து வைத்தேன். புரியும்படி சொன்னா, நான் மண்ணுக்குள்ள புதைச்சிட்டேன். மண்ணுக்குள்ள புதைச்சிட்டேன்னா, மண் எதற்கு அடையாளம்? இந்த பூமிக்கு அடையாளம். இந்த பூமியில நான் புதைச்சி வச்சுட்டேன். இந்த உலகத்துல நான் புதைச்சி வச்சுட்டேன். எஜமானிடத்திலிருந்து கிருபையை பெற்றவர்கள் நன்றாய் கவனிக்க வேண்டியது, இந்த உலகத்தில் புதைக்கும்படியாய் தேவன் கிருபை தரவில்லை, இந்த உலகத்தில் நீ மேற்கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். பலர் இன்னைக்கு கிருபையை விருதாவாக்கி கொண்டிருக்கிறோம். பவுல் அதனால தான் சாட்சியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. தேவன் தருகிற கிருபை, தேவன் தந்த ரட்சிப்பை இன்னைக்கு உலகத்துக்குள்ள புதைக்கிறேனா, அல்லது உலகத்துக்கு முன்பாக எடுத்து அதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? 5 வாங்கினவன் 2 வாங்கினவன் அதை மற்றவர்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறான். அதை மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் காண்பிக்கிறான். அது என்ன ஆகுது? அந்த கிருபை இன்னும் பெருகி கொண்டிருக்கிறது. கொடுத்த ரட்சிப்பினால இன்னும் அது பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த 1 தாலந்தை வாங்கினவன் அதை மற்றவர்களுக்கு முன்பாய் மேன்மையை காட்டுவதற்கு பதிலாய் அவன் செய்கிறது, நிலத்துக்குள்ள புதைச்சு வைக்கிறான். புரியும்படி சொல்லணும்னா, சமூகத்தில் வரும்போது தான் எஜமானுடையவன், எஜமானை குறித்து புகழ்ந்து பாடுகிறவன், எஜமானுடைய ரட்சிப்பையில களி கூறுகிறவன், எஜமானுடைய ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவன். ஆனா உலகத்துக்குள்ள போயிட்டான இதெல்லாம் மறைச்சு வைக்கிறது. 2 வேஷம் போட்டு நடப்பது. எலியா வந்து சொல்ல, எந்த மட்டும் 2 நினைவுகளா குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆமே. மண்ணில் புதைக்கிற அனுபவம் என்பது தேவன் தந்த ரட்சிப்பை நான் வெளியிலே காட்டாமல், மற்றவர்களுக்கு முன்பாய் தேவன் என்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கத்தை வெளிப்படுத்தாமல், அதற்கு மாறாய் நான் செயல்படுகிறேன் என்றால் நான் அதை நிலத்தில் புதைத்து வைக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தந்த ரட்சிப்பை சரியாய் பூமியிலே வெளிப்படுத்துகிறவன், தேவன் தந்த ரட்சிப்பை இன்னும் மேன்மைப்படுத்துகிறான். அவனை குறித்த சாட்சி இதுதான், நல்லது, உத்தமம், உண்மையுமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் தந்த ரட்சிப்பை சரியாய் வெளிப்படுத்துகிறோமா? ஆமென். வெளிப்படுத்துறவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேனா? எல்லாவற்றிலும் அதை காண்பிக்க வேண்டும். எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். என் நிமித்தம் மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் 2 தாலந்தை பெற்றுக்கொண்ட எஜமானுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார்கள். எதற்காய் கையில கொடுத்தார்? அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா, எப்ப இதை கொண்டு போய் நீங்க 5 10 மாத்து, 2 4 மாத்துன்னா அந்த எஜமான் சொல்லல. ஆனா எஜமான் கீழே எஜமானை சரியாய் புரிந்து கொண்டவனுக்கு தெரியும், இது 5 10 மாத்திரம் எஜமான் சந்தோஷப்படுவார். ஆமென். இந்த பூமியில இந்த ரட்சிப்பை நான் சரியாய் வெளிப்படுத்துவேனே, ஆனால் இதை கண்டு எஜமான் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. எனக்கு அவர் தந்த கிருபையை, எனக்கு அவர் தந்த ரட்சிப்பை, எனக்கு அவர் கொடுத்த காரியங்களை இந்த பூமியில அவருடைய சித்தப்படி நான் வெளிப்படுத்துவேனே, ஆனால் இதை பார்த்து என் எஜமான் சந்தோஷப்படுவார். ஆமென். எத்தனை பேருங்க விரும்புறீங்க என்ன பார்த்து அவர் சந்தோஷப்படணும்? ஆமென். என்ன பார்த்து அவர் சந்தோஷப்படணும். என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படணும்னா, அவர் எனக்கு தந்ததை நான் பாதுகாக்கணும். அவர் தந்த ரட்சிப்பு மெயினா நான் இன்னைக்கு பேசும்படி ஆண்டவர் உணர்த்தினது இந்த ரட்சிப்பை குறித்து. தேவன் தந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த ரட்சிப்பு நாம் பெறுவதற்கு முன்பாய் என்னை தெரிந்தெடுத்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் தள்ளப்பட்டது என்பதை ஒரு நாள் மறந்துடவே கூடாதுங்க. பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரங்கள் ஒவ்வொருத்தரையா தெரிந்தெடுக்கும் போது அவர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தள்ளுவார். தாவீதை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக 7 பேர் ஆண்டவர் தள்ளுறார். தாவீதை காட்டிலும் அவர்கள் தகுதி உள்ளவர்கள். பார்த்தா எல்லாருக்குமே சொல்ல முடியும், அடுத்த ராஜா இவன் தான் சொல்லத்தக்கதாய் எல்லாவற்றும் தகுதி உள்ளவர்களா இருந்தவர்கள் தான் அந்த 7 பேர். ஆனா ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக ஏன் அந்த 7 பேரை கொண்டு நிறுத்தி அதன் பிறகு ஏன் தாவீதை எப்படி சவுலை டைரக்டர் சவுலை பார்க்க வச்சாரோ சாமுவேலை, அதே போல சாமுவேல்கிட்ட வீட்டிலேருந்தே சொல்லியிருக்கலாம், எப்போ காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் போய் அவனை அபிஷேகம் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் அந்த 7 பேரை நிறுத்தி அந்த 7 பேரை இவன் இல்லைன்னு சொல்லி தள்ளிட்டு தான் 8வது ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தி தெரிந்தெடுக்கிறார். மோசையை தெரிந்தெடுக்கும் போது பாருங்க, மோசை பிறந்ததுமே சட்டம் பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் கொல்லப்படணும். ஆமா, ஏங்க அப்படி ஒரு சட்டம் பிறக்க ஆண்டவர் அனுமதிக்கணும்? அந்த பிறந்த குழந்தைகளை என்ன தப்புங்க பண்ணிச்சு? தள்ளப்பட்டவர்கள் யாருமே தப்பு பண்ணவங்க கிடையாது. தள்ளப்பட்டவர்கள் யாருமே என்னை விட பாவிகள் கிடையாது. தள்ளப்பட்டவர்கள் யாருமே எனக்கு கீழானவர்கள் கிடையாது. அதனாலதான் ரோமர் 11 இருக்கிற விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பு, உன்னிடத்தில் தயவையும் பாராட்டு. யார் விழுந்தவர்கள்? ஒலிவ மர கிளையாக கூடவே வளர்ந்தவர்களை தான் அவர் வெட்டி போட்டுட்டு கீழே கடந்து ஒன்னை எடுத்து ஒட்டி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஒட்டி வைக்கிறதற்காக அவர் சிலதை வெட்டி போட்டிருக்கிறார். தேவன் தந்த ரட்சிப்பு என்பது சாதாரணமானதல்ல. எத்தனை பேர் இதை மேன்மையாய் பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அந்த ராத்திரி நேரத்தில் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பூமியில எவ்வளவு நீங்க ரூபா கொடுத்தும் இந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. இதற்காய் கிரயம் செலுத்த ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடிந்தது. அவர் அதற்கான கிரயத்தை செலுத்தினார். அந்த ரட்சிப்பை எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல நான் வருவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் தள்ளப்பட்ட, இயேசு பிறந்த போதும் அப்படிதான், தாவீது தெரிந்தெடுக்கப்படும் போதும் அப்படிதான், மோசே தெரிந்தெடுக்கப்படும் போதும் அப்படிதான். தேவன் ஒரு பர்பஸ்க்காக ஒருவனை தெரிந்தெடுக்கும் போது அதற்கு பின்பாக ஒரு கூட்டம் தள்ளப்பட்டது. ஆமென். ஒரு முறை இந்த சாப்டர்லாம் படிக்கும் போது நான் நினைச்சு பார்ப்பேன், என்ன தெரிந்தெடுக்கும் போது யாரெல்லாம் ஆண்டவர் தள்ளினாருன்னு தெரியல, யாரெல்லாம் தள்ளினாருன்னு தெரியல. ஏன் என்னை தெரிந்தெடுத்தார்? ஏன் என்னை தெரிந்தெடுத்து இந்த எஜமான் எனக்கு இதை கொடுக்கிறார்னா அந்த எஜமானுக்கு ஒரு நம்பிக்கை, நான் திரும்பி வரும்போது இவன் என்ன சந்தோஷப்படுத்துவான், இவன் என்ன சந்தோஷப்படுத்துவான். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, அன்பு சபையை, ஆமென். இது ஒரு பெரிய செய்தி. நான் இந்த ஒரு பகுதியை மட்டும் சொல்லி நான் செபிக்க நேரம் போய்விட்டது. தேவன் கொடுத்த ரட்சிப்பை கனப்படுத்துங்கள். தேவன் கொடுத்த ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கள். ஆமென். 2 வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் கொடுத்த ரட்சிப்பை கனப்படுத்துங்கள், தேவன் கொடுத்த ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கள். சபைக்குள் மட்டுமல்ல, வீட்டிற்குள் மட்டுமல்ல, தேசத்திலும் வெளிப்படுத்துங்கள். ஆமென். 5 தாலந்தை வாங்கினவன் போய் வியாபாரம் பண்ணினான் என்றால் அவன் வீட்டுக்குள் அல்ல, அந்த வயல் நிலத்திற்குள் அல்ல, அந்த வீட்டுக்கு, அந்த எஜமான் கூடாரத்திற்குள் மட்டுமல்ல, அவன் வெளியில போய் எஜமான் வீட்டை விட்டு வெளியில போய் மற்றவர்களுக்கு முன்பாக அந்த தாலந்தை வியாபாரம் செய்கிறான். புரியும்படி சொல்றான், தனக்கு கொடுத்த ரட்சிப்பை அவன் காண்பிக்கிறான். தேவனுடைய ரட்சிப்பை நான் சரியாய் வெளிப்படுத்துவேன், ஆனால் நிச்சயமா என்னால சொல்ல முடியும், என்னிலே உதிக்கிற ஒளியை கண்டு ராஜாக்கள் தேடி வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய மகிமையா. எனவே தான் வெளிச்சமாய் வந்த ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்த கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. என்னிலே வெளிச்சம் சரியாய் வெளிப்படுமானால், நான் விளக்கை கொளுத்தி மரைக்கால் கீழ் வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் சரியாய் கொளுத்தி வைப்பேனே, ஆனால் அந்த வெளிச்சத்தை கண்டு ஒரு கூட்டம் இயேசுவை நிச்சயம் அறிந்து கொள்ளும். ஆமென். பாருங்க, பொதுவாக இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தான் அதை பார்க்க முடியும். ஏதாவது வெளியில எல்லாம் ஒரு கன்வென்ஷன் நடக்குதுன்னா இந்த லைட்லாம் கெட்டுவாங்க பாருங்க.
அந்த கன்வென்ஷனுக்கு விசுவாசி வருதோ இல்லையோ, ஒரு கூட்டம் பூச்சி வரும் பாருங்க. அந்த பூச்சி இந்த பாடுறவங்களை படுத்துற பாடு இருக்கு, பல இடத்துல அனுபவிச்சிருக்கிறேன். இது எத்தனை பூச்சி சாப்பிட்டு இருக்கிறேன்னு எனக்கு இதுவரை. அப்படி ஆணு துறப்போம் ஒன்று வாய்க்குள்ள போயிடும். இப்போ பாடாமலே இருக்க வழி இல்லை, துப்பவும் வழி இல்லை. அப்படி யாருக்கும் தெரியாத மாதிரி சோத்துற ஆண்டவர் அப்படி சரட்டை மூக்குக்குள்ள போயிடும், டப்புன்னு சட்டைக்குள்ள போயிடும். இந்த பூச்சியெல்லாம் எங்க இருந்துச்சுன்னே தெரியாது. ஆனா ஒரு லைட் போட்டதும், ஒரு வெளிச்சத்தை கண்டதும் பூச்சி ஆட்டோமேட்டிக்கா வருது. இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் நிமித்தம் என்னோடு கூட இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு முழு காரணம் நான் தான். ஆமென். நான் 10 பேர் கூட இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு தான் அந்த வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறார், என்னை தான் ரட்சித்திருக்கிறார். பல வருடங்கள் ஆகியும் இன்னும் அந்த வெளிச்சம் அந்த 10 பேர்ல ஒரு ஆளுக்குள்ளேயும் போகவில்லை என்றால் அது வேற யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை வெளிப்படுத்தும். கர்த்தர் தந்த ரட்சிப்பை கனப்படுத்துங்கள், கர்த்தர் தந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கள். இந்த நாட்கள் சரியான நாட்கள். ஆமென். கிறிஸ்மஸ் நாட்கள் வெறுமையா ஒரு gift மட்டும் வாங்கி கொடுக்கறதுல அல்ல, ஒரு கேக் மட்டும் வாங்கி கிஃப்ட் பண்றதுல அல்ல. உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இந்த நாட்களில் மட்டுமல்ல, யாருக்கு முன்னாடி போய் நின்னாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு முன்னாடி போய் நின்னாலும் சரி, நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டுதான் ஆகணும். ஆமென். இதை எல்லாவற்றிலும் நாம் காண்பிக்க வேண்டியது தேவன் அதை விரும்புகிறார். அதை காண்பிக்கிறவன் மேல் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அவனை கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆண்டுடைய சாட்சி, எனக்கு கொடுத்ததில் ஒன்னே நான் இழந்து போகல. 5 தாலந்தை கொடுத்தவர் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுகிறார். 2 தாலந்தை கொண்டு போய் வியாபாரம் பண்ண, ஆனா 1 தாலந்தை வைத்தவன் அதை மண்ணுக்குள்ள புதைக்கிறான். உலகத்தை கண்டு சிலதை நான் சில தேவன் தந்த ரட்சிப்பை புதைப்பேனே ஆனால், உலகத்திற்காக தேவன் தந்த மேன்மையை நான் புதைப்பேனே ஆனால், உலகத்துக்காக தேவன் வைத்த பாதையை நான் புதைப்பேனே ஆனால், ஒரு நாள் வந்து அவர் கணக்கு கேட்கும் போது எனக்கு எடுத்து சொல்வதற்கு இருக்காது. ஆமென். அவருடைய கிருபை ருசிக்கிறவர்கள், அவருடைய ரட்சிப்பை சரியை உணர்ந்தவர்கள், கனப்படுத்துகிறவர்கள் ரட்சிப்பை வெளிப்படுத்துவார்கள். அவர்களை குறித்த சாட்சி பரலோகத்தில் மகிமையா இருக்கும். என்னை கர்த்தர் அப்படி மாற்ற நான் விட்டு கொடுக்கிறேன் சொல்றவங்க மட்டும் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உமக்கென்று நிற்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்காக நிற்க எனக்கு கிருபை தாங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ், உம்மை தானே அர்ப்பணிப்புகிற இதயத்தோடு சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ். ஆண்டவரே, உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் இயேசு ராஜாவே, நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும். அப்படியே கண்களை மூடி உங்க 2 கரங்களை உயர்த்தி, எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த சாட்சி சொல்ல முடியும்? அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றே நான் இழந்து போகல.
உண்மையா இதை சொல்ல முடியலன்னா நாம தோத்துட்டு இருக்கிறோங்க. தோற்கிறேன் என்று சொல்லுகிறதை விட நான் அவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். நான் ஏமாத்திட்டே இருக்கிறேன். அவர் வரும்போது என்னை பார்த்து மகிழ மாட்டார். அவர் வரும்போது என்னை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தர் தந்த ரட்சிப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மீட்பு என்பது சாதாரணமானது அல்ல. அதை புதைத்து விடாதே, அதை புதைத்து வைக்காதே. கனப்படுத்தி வெளிப்படுத்து. உன்னிலே உதிக்கிற ஒளியை கண்டு ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். நீ வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க நீ உண்மையா இருப்பாயானால், நீ விளக்கு தண்டின் மேல் உன் விளக்கை கொளுத்தி வைப்பாயானால், இயேசுவின் நாமத்திலே உன் நிமித்தம் உன் கூடாரத்தில் ஒரு ரட்சிப்பு, உன் நிமித்தம் உன் சொந்தத்தில் ஒரு ரட்சிப்பு, உன் நிமித்தம் ஒரு பட்டணத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டு. கிறிஸ்துவை கண்ட சமாரியா ஸ்திரீ வேதம் சொல்லி அவள் குடத்தை வைத்து ஊருக்குள் ஓடி அவள் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறாள். தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டது ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறாள். அவன் வேதம் சொல்லுகிறது அந்த கிராமம் முழுவதும் இயேசுவை வந்து விசுவாசித்தது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இயேசுவை ருசித்தவளே இயேசுவை மொத்த ஊருக்கு காண்பிப்பாளானா? ஒவ்வொரு நாளும் ருசிக்கிற நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் அல்லவா? அந்த ரட்சிப்பை காண்பிக்க வேண்டும் அல்லவா? எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படிப்பட்டதா மாறட்டப்பா, விசேஷமாய் வருகிற நாட்கள் ஆண்டவர் உம்முடையவனாய் நான் காண்பிக்க என்னை பலப்படுத்துங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுங்க. நான் உம்முடையவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும். நான் உம்முடையவன் என்பதை, உமக்கானவன் என்பதை, உம்முடைய ரட்சிப்பை குறித்த என் வாழ்க்கையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரை இதை புதைத்து வைக்காமல் இதை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உமக்காக நிற்க கிருபை கொடு. பலப்படுத்துங்க ஆண்டவரே. 5 தாலந்தை வாங்கினவனை போல, 2 தாலந்தை வாங்கினவனை போல அதை பிறருக்கு காண்பித்து அதை இன்னும் பெருக பண்ண கிருபை செய்யும். நிலத்தில் புதைத்து வைக்காமல் ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிற நிலைமைக்கு, ஆண்டவரே நீர் ஏமாந்து போகிற நிலைமைக்கு எங்க வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுக்காம எங்களை கண்டு நீர் சந்தோஷப்படும்படியாய் நல்லது உண்மை முத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த சாட்சியை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த நாள் ஆராதனிலே தேவன் மகிமைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துங்க. உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். விசேஷமா இந்த பண்டிகை நாட்களிலே உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவர் நீர் தந்த அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.